ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 6 பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன். அது அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்ட பிறகு இது கூட 5 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் வச்சுருக்க தக்காளி சட்னியோட அளவு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சட்னியில் மாற்றிடலாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.